கேன்வாவை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரீ வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியுமா? இந்த வீடியோவில் நம்ம 3 விஷயம் பார்க்க போகிறோம். முதல்ல கேன்வாவில் ஒரு ஃப்ரீ வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணலான்றது பார்க்கலாம். ரெண்டாவது அந்த வெப்சைட்டை எப்படி பப்ளிஷ் பண்ணலான்றது பார்க்கலாம். ஸோ தட் நீங்கள் இந்த வெப்சைட்டை யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம் உலகத்தில். அண்ட் லாஸ்ட்லி நம்ம இந்த கேன்வா ஃப்ரீ வெப்சைட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் கேன்வா வெப்சைட்டில் இருக்கேன். இது கேன்வா ஃப்ரீ வெர்ஷன். உங்களுக்கு இன்கேஸ் கேன்வா அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். நீங்கள் சைன்இன் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் வெப்சைட்ஸ் டெம்ப்ளேட்ஸ் பார்க்குறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நீங்கள் இதை கிளிக் பண்ணி இதில் இருக்கிற இந்த அவைலபிள் டெம்ப்ளேட்ஸை பார்க்கலாம். நீங்கள் இங்கே சர்ச் பண்ணலாம் வெப்சைட் அப்படின்னு சொல்லி. நீங்கள் கிரியேட் டிசைன் கிளிக் பண்ணி இந்த இடத்துல வெப்சைட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால் கூட உங்களுக்கு இது கிடைக்கும். இப்போதைக்கு நான் இந்த கிரியேட் பிளாங்க் அப்படின்றத கிளிக் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஒருவேளை டெம்ப்ளேட்ஸ் எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னு தோணித்துன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் அவங்க காட்டுவாங்க. இதில் நீங்கள் ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு வேண்டிய ஸ்டைல், தீம், ப்ரைஸ், கலர் வச்சு கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இதெல்லாம் தான் ஸ்டைல்ஸ் அண்ட் இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் தீம்ஸ் அண்ட் ப்ரைஸ் ஃப்ரீ ஆர் ப்ரோ அண்ட் கலர்ஸ் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் மட்டும் பார்க்குறேன். அவங்க நிறைய ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் கொடுக்குறாங்க, நீங்களே பார்க்கலாம். ஓகே, நான் இதை சூஸ் பண்ணுறேன். ஸோ இது நீங்கள் கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம், இதில் ஒரு பேஜ் தான் இருக்குது. உங்களுக்கு இன்னும் நிறைய பேஜஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த டெம்ப்ளேட்குள்ளேயே நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆர் நீங்கள் ஆட் பேஜ் கிளிக் பண்ணி நீங்கள் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ லேட்டஸ்ட் இதெல்லாம் இதெல்லாம் ப்ரோ வெர்ஷன்ஸ். ஸோ நான் இதில் ஃப்ரீ மட்டும் தான் பிக்கப் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இந்த எல்லா பேஜஸையும் நம்ம வெப்சைட்குள்ளே இருக்குது. இப்போ உங்களுக்கு இதை கஸ்டமைஸ் பண்ணணும், கலர் மாற்றணும், இல்லை ஃபாண்ட் மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஸ்டைல்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இதில் நீங்கள் காம்பினேஷன்ஸ், அதாவது ஃபாண்ட் அண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரே டயத்தில் மாற்றலாம். ஆர் கலர் மட்டும் மாற்றணும் அப்படின்னா இந்த கலர் பேலட்ஸ்ன்ற செக்ஷனுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். ஆர் ஃபாண்ட் மட்டும் மாற்றணும் அப்படின்னா இது பார்க்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே சேர்த்து மாற்றுறேன் காம்பினேஷன்ஸ். ஸோ ஆல் கிளிக் பண்ணும்போது இதில் ஏதாவது ஒரு பிடிச்ச கலராக சூஸ் பண்ணி, சப்போஸ் நான் இதை ஆட் பண்ணுறேன்னா இதை கிளிக் பண்ணேன்னா நீங்கள் பார்க்கலாம் இது மொத்த டிசைனும் இதில் மாறிடும். இப்போ கலர் ஃபாண்ட் எல்லாமே நான் கிளிக் பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மாறிடும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா பேஜுமே இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா இந்த அப்ளை டு ஆல் பேஜஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். தென் அந்த ஸ்டைல் எல்லா பேஜுக்கும் அப்ளை ஆகிடுது. பட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ், இந்த ஃபாண்ட் கலர் மட்டும் தான் மாறி இருக்குது. பட் பேஸ் கலர் மாறலை. அது எப்படி மாற்றுறதுன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக இது ஷஃபில் பண்ணி மாற்றிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கலரும் இந்த மாதிரி மாறி மாறி வரும். ஸோ உங்களுக்கு இப்போ இதோட மேட்ச் ஆகிடுது. இதே மாதிரி அப்ளை டு ஆல் பேஜஸ் பண்ணாக்க எல்லா பேஜோட பேக்ரவுண்டும் இந்த மாதிரி மேட்ச் ஆகிடும் உங்களுக்கு. ஆல்ரைட், இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம இந்த வெப்சைட்டை பப்ளிஷ் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஒவ்வொரு பேஜுக்கும் ஒரு டைட்டில் இருக்கும். வெப்சைட்டை பப்ளிஷ் பண்ணும்போது அந்த பேஜோட டைட்டில் ரொம்ப முக்கியம். ஸோ இதை கிளிக் பண்ணி ஆட் நோட்ஸ்ன்ற இந்த ஐக்கன் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல பேஜ் 1 ஆட் பேஜ் டைட்டில் அப்படின்னு உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த இடத்துல நீங்கள் டைட்டில் ஒன்று கொடுத்தாக வேண்டும். ஸோ நான் இதுக்கு ஹோம்னு கொடுக்குறேன். அண்டு ரெண்டாவது பேஜுக்கு இதுவும் ஹோம் தான் சொல்கிறது. ஸோ இது நான் நேம் அப்படின்னு சொல்கிறேன், சும்மா சாம்பிள் நேம். இப்போ நீங்கள் அதை என்ன வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு லேர்ன். ஸோ இந்த மாதிரி எல்லா பேஜுக்கும் ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்துருங்க. ஆல்ரைட், நான் இப்போ எல்லா பேஜுக்கும் டைட்டில் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இதில் நீங்கள் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ நம்ம கொடுத்த பேஜ் டைட்டில்ஸ் எல்லாமே இங்கே மெனு ஐட்டம்ஸாக வந்துடுது. இது நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த செக்ஷன் கரெக்டாக போய் ஸ்க்ரோல் ஆகி நிற்கும். இது நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். வெப்சைட் இந்த மாதிரி தான் இருக்கும் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம். இது வித் நேவிகேஷன். ஸோ கிளிக் பண்ணால் இது எல்லாத்துக்கும் போகும். வித்தவுட் நேவிகேஷன் கூட இருக்குது. பட் நமக்கு வேண்டியது வித் நேவிகேஷன். அண்ட் இந்த மாதிரி ரீசைஸ் ஆன் மொபைல் கூட செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் மொபைல் டெம்ப்ளேட்டில் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் ரெஸ்பான்சிவாக மாறி கரெக்டாக ஃபிட் ஆகிடும் எந்த மொபைல்லையும். இது பண்ணலன்னா மொத்தம் உங்களோட ஓல்டு வெப்சைட்டே தான் காமிக்கும், கம்ப்ளீட் பேஜஸ். இது நமக்கு வேண்டாம். ரீசைஸ் ஆன் மொபைல் இருந்ததுன்னா மொபைல் யூசர்ஸ் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது. ஓகே, இதை நான் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணுறேன். அண்டு இது நீங்கள் இதோடு நிறுத்திக்காமல் நீங்கள் நிறைய கஸ்டமைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எலிமெண்ட்ஸ்குள்ளே உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஷேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஆர் டிசைன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஆர் எனி கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட கற்பனை தான் இதில் எல்லை. ஓகே, ஸோ இது பப்ளிஷ் வெப்சைட் அப்படின்றத கிளிக் பண்ணுவோம்.
ஸோ நம்ம ஏற்கனவே சூஸ் பண்ண மாதிரி ரீசைஸ் ஆன் மொபைல் செக் பண்ணியிருக்கு, வித் நேவிகேஷன் செக் பண்ணியிருக்கு. அண்டு உங்களோட ஃப்ரீ அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப் டு 5 ஃப்ரீ வெப்சைட்ஸ் நீங்கள் இதில் பப்ளிஷ் பண்ணலாம். இதில் வந்து யூஆர்எல் வந்து நம்ம ஏற்கனவே சூஸ் பண்ண யூஆர்எல்கே நமக்கு ஒரு பேஜ் மட்டும் மாற்றிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. அதில் தான் ஃப்ரீ டொமைன். பட் உங்கள்கிட்ட ஏற்கனவே நீங்கள் டொமைன் வாங்கி வச்சுருக்கீங்க, அதை ஆட் பண்ணணும் அப்படின்னா யூஸ் மை எக்ஸிஸ்டிங் டொமைன் சொல்லி நீங்கள் அப் டு 5 டொமைன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த ஃப்ரீ டொமைனை கண்டினியூ பண்ண போகிறேன். இந்த ஃப்ரீ டொமைன் அண்ட் தென் கண்டினியூ. இது வந்து நான் ஏற்கனவே ஆட் பண்ண யூஆர்எல். இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த ஆப்ஷன் கூட உங்களுக்கு எடிட்டபிளாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது. நான் இந்த ஏற்கனவே ஒரு டொமைன் ஆட் பண்ணதுனால arunsportfolio.1 அப்படின்றது நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் my.canva siteன்றது தான் அவங்களோட மெயின் டொமைன் கொடுக்குறாங்க. இது வந்து என்னோடய சப் டொமைன் நேம். ஸோ நமக்கு பிளாகரில் கிடைக்கிற மாதிரி இதுலேயும் சப் டொமைன் தான் கிடைக்கும். அண்ட் வித்தின் திஸ் ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் சொல்லி நம்ம இன்னொரு பேஜ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு பேஜ் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் 4 பேஜ் நான் ஆட் பண்ணலாம். அந்த 4 பேஜுக்கும் இந்த மாதிரி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அண்ட் தென் இந்த மாதிரி நீங்கள் வந்து 2வது ஆட் பண்ண சைட்டுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் யூஆர்எல். அடுத்ததாக உங்களோட பேஜ் டைட்டில் வந்து இதை கிளிக் பண்ணி இதை நீங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் இதில் இதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபேவ் ஐக்கான் மாற்றிக்கலாம். உங்கள்கிட்ட கஸ்டம் ஐக்கான் இருந்ததுன்னா நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ரெக்கமெண்டட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த டெமோவுக்கு நான் இந்த இருக்கிற கேன்வா லோகோவே விட்டுறேன். டன். தென் ஒரு வெப்சைட் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு தேவையான டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் வேணும்னா ஆட் பண்ண நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதை. பட் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணல. ஏன்னா உங்களோட விசிட்டர்ஸ் யாரும் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இன்கேஸ் உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இதை செக் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு நிறைய பேருக்கு இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அண்டு இந்த மாதிரி உங்களோட வெப்சைட் வந்து சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ்லாம் காமிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் இது கூட நிறைய பேருக்கு தேவைப்படுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் உங்களோட வெப்சைட் வந்து சர்ச் இன்ஜினில் ரிசல்ட் பேஜஸில் வந்தால் தான் நல்லது. அப்போ தான் நிறைய பேர் உங்களோட பிஸ்னஸை தேடி கண்டுபிடிப்பாங்க. பட் இது என்னோட ஒரு டெமோ வெப்சைட்ன்றதுனால நான் இதை செக் பண்ணிக்க போகிறேன். பண்ணிவிட்டு பப்ளிஷ் கிளிக் பண்ணுறேன். ஸோ கேன்வா வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக செட்டப்லாம் எடுத்து ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இதுதான் நம்மளோட யூஆர்எல். ஸோ இந்த யூஆர்எல் நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாருக்கு வேணாலும் நீங்கள் இதை ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெப்சைட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இந்த வெப்சைட் நம்ம கஸ்டமைஸ் பண்ண மாதிரி வந்துடுத்து. நம்ம இதை கிளிக் பண்ணி பார்ப்போம். இந்த மெனு ஐட்டத்தில் ஒர்க் பண்ணுறது இது வந்து ஹோம் செக்ஷன், இது வந்து நேம் செக்ஷன். பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ண இந்த கிராஃபிக் கூட அழகாக காமிக்கிறது. அண்ட் தென் டிஃப்ரெண்ட் பேஜஸ், இந்த புக்ஸ், இந்த கான்டாக்ட் எல்லா செக்ஷனும் அழகாக ஒர்க் பண்ணுறது. சூப்பர். கீழே உங்களுக்கு ஃபுட்டரில் இந்த மாதிரி அவங்களோட இந்த மாதிரி சில பிராண்டிங்லாம் கொடுப்பாங்க. பட் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போதைக்கு இந்த வெப்சைட் வந்து டோட்டலி ரெடி. ஆசம். உங்களோட சோஷியல் மீடியா பேஜஸில் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் யாருக்கு வேணாலும் இந்த லிங்கை ஷேர் பண்ணலாம். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க இதை ஓப்பன் பண்ணி உங்களோட வெப்சைட்டை பார்க்கலாம். பட் இதனால் நம்ம என்ன பண்ண முடியாது. கேன்வா வெப்சைட் யாருக்கு உபயோகப்படாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் ஏதாவது டைரெக்டாக நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வெப்சைட் மூலமாக கேன்வா வெப்சைட் அதுக்கு சூட் ஆகாது. 2வது விஷயம் வந்து கேன்வா வெப்சைட் மூலமாக நம்ம பிளாகிங் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய ட்ராபேக். இப்போதைக்கு கேன்வாவில் அந்த ஒரு ஃபீச்சர் இல்லை. அவங்க வந்து ஒரு கான்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இதை காமிக்கல. இது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டாக தான் காமிக்கிறாங்க. அதனால் நமக்கு இதில் பிளாகிங் நிறைய எழுதி கான்டென்ட்லாம் வேர்ட்ப்ரெஸ்ஸில் ஆட் பண்ணுற மாதிரி இதில் ஆட் பண்ண முடியாது. ஆர் ஈவன் ஃபார் தட் மேட்டர் பிளாகரில் ஆட் பண்ணுற மாதிரியும் இதில் ஆட் பண்ண முடியாது. இது வந்து யாருக்கு உபயோகப்படும்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ்க்கு ஆர் ஏதாவது ஃப்ரீலான்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் ப்ரொஃபஷனல்ஸ், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆர் எனி ஃபோட்டோகிராஃபர்ஸ், எனி ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் வச்சுருக்கிறவங்க, அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆர் மேபி ப்ரோக்ராமர்ஸ், என்ஜினியர்ஸ், ஸ்கூல்ஸ் ஆர் ஏஜென்சிஸ் ஆர் கார்பெண்டர்ஸ், டாக்டர்ஸ், லாயர்ஸ், இவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இது வந்து ஃப்ரீ வெர்ஷன். இதுவே உங்களுக்கு வந்து உங்களோட எக்ஸிஸ்டிங் டொமைன், நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கிற டொமைனை நீங்கள் வந்து கேன்வாக்குள்ளே எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் பார்த்து உங்களோட எக்ஸிஸ்டிங் டொமைனை கேன்வா வெப்சைட்ஸ்குள்ளே ஆட் பண்ணி நீங்கள் ஒரு கேன்வா வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம்.